உங்களுக்கு பலவிதமான உணவை ருசிக்க பிடிக்கும்னா அப்ப கண்டிப்பா இந்த ஆப்பிரிக்கன் டிஷ் நீங்க ட்ரை பண்ணலாம். சாப்பிட டேஸ்டியாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூடயே நம்ம இன்னைக்கு திடீர் கருவாட்டு குழம்பு செய்ய போறோம். இதுக்கு தொட்டு சாப்பிட இந்த டிஷ்ஷஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆப்பிரிக்கன் டிஷ் செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் மரவள்ளி கிழங்கு தான். இதோட தோல்கள் எல்லாம் நீக்கி நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது 300 கிராம் கிழங்கு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க இந்த 300 கிராம் அளவுல 3 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாங்க. இப்ப நம்ம மரவள்ளி கிழங்க கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து இந்த கிழங்க இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. இப்ப கட் பண்ண இந்த கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி முழு கிழங்கையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு பவுல இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த கிழங்கு எல்லாமே சேர்த்துட்டு இதை 2ல இருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கு கட் பண்ணோடனே தண்ணியில சேர்த்துக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடும். அப்புறம் நம்ம செய்யற டிஷ்ஷும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். இப்ப நான் 2 தடவை நல்லா அலசி தண்ணியை கீழே கொட்டிட்டேங்க. அடுத்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த கிழங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. எல்லா கிழங்கையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட கிழங்கு இருக்க கூடாது. அடுத்து இந்த கிழங்கு பேஸ்ட ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா மாத்தினதுக்கு அப்புறம் ஜார அலசி ஒரு சின்ன டீ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த கிழங்கு பேஸ்டையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு கடாயில சேர்க்கும் போது உருண்டைகளோ கட்டிகளோ ஆகாம இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு ஃப்ரை பண்ணல நம்ம கலந்து வச்சிருக்க பேஸ்ட சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமா பவுல அலசி தண்ணியை சேர்த்துட்டு இதை கைவிடாம நீங்க கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த டைம்ல நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு சேர்க்கலங்க, ஏன்னா ஏற்கனவே குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். உப்பு சேர்க்காம இருந்தாதான் அவங்க சாப்பிடுறாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். இதுல கொஞ்சம் கூட நம்ம நெய்யோ எண்ணெயோ பயன்படுத்த தேவையில்லை. இது இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு இல்லையா, ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குங்க. இதை நீங்க செய்யும் போது ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. மரவள்ளி கிழங்குல எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. உங்க குட்டீஸ்க்கு வேக வச்சு கையில கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும், பார்க்க டிஃபரெண்டாவும் இருக்கும். இப்போ எனக்கு கரெக்டா 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிட கூடாது. இதோட கலர் லைட்டா எல்லோயிஷா மாறி இன்னும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். அந்த டைம்ல தான் நம்ம இறக்கணும். நான் இது ஒவ்வொரு ஸ்டேஜும் உங்களுக்கு வீடியோல காமிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா 2ல இருந்து 3 நிமிஷத்துல இந்த மாதிரி லைட் எல்லோயிஷா கலர் சேஞ்ச் ஆகும். பார்க்கும்போது நல்லா கிளாஸியா இருக்கும். எடுக்கும் போது பாருங்க இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அவ்வளவுதான். இப்ப ஆப்பிரிக்கன் கசாவா ஃபுஃபு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி கீழே வச்சிருங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு தேங்காய், நீங்க ஒரு தேங்காய் பத்தை எடுக்கிறீங்கன்னா அதுல பாதி சேர்த்துக்கோங்க. நீங்க ரொம்ப சேர்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புலோட ஃபிளேவரே இருக்காது. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே 4 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு குழம்புல புளி சேர்க்க போறது கிடையாது. புளிப்பு சுவைக்காக தக்காளியை நம்ம கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறோம். இது கூடயே 3 பெரிய பல் பூண்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை மூடி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி வச்சுக்க கருவாடை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கருவாடை திருப்பி விட்டுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி கருவாடை வறுக்கும் போது ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாறை மீன் துண்டு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கருவாடு கிடைக்குதோ நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. நீங்க எந்த கருவாடு எடுத்தாலும் அதையும் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் குழம்புல கரையாம இருக்கும். 2 பக்கமும் லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கருவாடையுமே எண்ணெயில இருந்து வெளில எடுத்துருங்க. அடுத்து இதே கடையில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு கூடுதல் சுவையா இருக்கும். நீங்க இந்த மாதிரி வெங்காயம் வதக்கும் போது ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்ல தாங்க இருக்கணும். ஹை ஃபிளேம்ல இருக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம கருவாடு வறுத்த எண்ணெய் தீஞ்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் குழம்போட வாசம் நல்லா இருக்காது. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் கூடயே நம்ம மசாலா ஐட்டம்ஸ்ல ஆட் பண்ணிப்போம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், தனியா தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே கருவாடுல உப்பு இருக்கும். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கருவாட்டு குழம்புல காய்கறி இல்லைன்னா எப்படி, நான் குழம்புல சேர்க்க 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு கூடவே 1/4 கிலோ கருணக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மசாலா கூட கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கத்திரிக்காய் கருணக்கிழங்கும் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான காய்கறி கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் கருணக்கிழங்கு ஒரு 2
நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பேஸ்ட், இதை சேர்த்துட்டு கூடவே ஜாரா அலசி 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைம்ல நீங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கான்னு. எனக்கு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. லாஸ்டா கருவாடு ஆட் பண்ணும்போது அது கரெக்டா வந்துரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணீங்கன்னா மேல நம்ம சேர்த்து என்னெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்க. குழம்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழம்புல புளி சேர்க்காததால நம்ம சேர்த்த காய்கறியும் சீக்கிரமாவே வெந்துரும். நான் குழம்பை இந்த அளவுக்கு திக்கா வச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணியா வேணும்னா நீங்க தண்ணியா கூட வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்ப இதுல நம்ம வறுத்த கருவாடை சேர்த்துட்டு லேசா ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடியை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா அட்டகாசமான திடீர் கருவாட்டு குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இதுல கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடுங்க. இப்ப வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிரிக்கன் கசாவா ஃபுஃபுவை சர்வ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி தாங்க இருக்கும், ஸ்லைம் மாதிரி கொல கொலன்னு. ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். 10 நிமிஷத்துல ஒரு அட்டகாசமான குழம்பு செய்யணும்னா நீங்க கண்டிப்பா இந்த கருவாட்டு குழம்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கருவாடும் உடையாம இந்த மாதிரி முழுசா இருக்கும். டக்குன்னு 10 நிமிஷத்துல செஞ்சிருமே, சுவை எப்படி இருக்கும்னா யோசிக்காதீங்க, அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். குழம்போட பதமும் கலரும் பாருங்க அப்படியே ஹோட்டல்கள்ல கிடைக்கிற அதே மாதிரி இருக்கும். கருவாடு பாருங்க கொஞ்சம் கூட உடையாம எந்த அளவுக்கு முழுசா இருக்கு. இப்ப நம்ம செஞ்ச ஃபுஃபு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நான் இப்ப வீடியோக்காக இந்த மாதிரி இழுத்து காமிச்சிட்டு இருக்கேன். ரொம்பவே சாஃப்டா அப்படியே 2 விரல் பிடிச்சி இழுத்தாலே கையில வந்துரும். இது கூட கொஞ்சமா கருவாடை பிச்சிட்டு இந்த ஃபுஃபு கூட வச்சு அப்படியே இந்த கருவாட்டு குழம்புல டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நம்ம வீட்லயே ஆப்பிரிக்கன் ஃபுட் ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும். நீங்களும் இந்த ஆப்பிரிக்கன் கசாவா ஃபுஃபுவும் திடீர் கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.